சமூகத்திலே வந்து தைரியமாக அறிவித்த செய்தி நாபோத்து திராட்சை தோட்டத்தை கைவசப்படுத்திய அந்த செய்திக்கு எதிர்குரலாக எச்சரிப்பை கொடுக்கும் செய்தியாக இருந்தது. ஆக அறிவிக்கிறதற்கு கிடைக்கப்படுகிற தைரியம் ஒரு மனிதனை அரசனையும் எதிர்த்து செய்கிற அநீதியை தட்டி கேட்கிறதற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு செயல் வெளிப்பாட்டை இங்கே கண்டுகொள்ள முடிகிறது. மார்ட்டின் லூத்தர் பல போராட்டங்களோடு இறைப்பணிக்குள்ளே கால்பதித்த இந்த மாமனிதர் 1510 ரோமாபுரிக்கு சொல்லுகிறார். ரோமாபுரிக்கு செல்லுகிற இவர் அங்கே காண்கிறார் சமய குருக்கள் கைகூலிக்கு எளிதிலே ஆட்படுத்தப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, கேளிக்கைகளிலே எளிதாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இதனை பார்த்த மார்ட்டின் லூத்தர் கலங்கினார். ஆயர்களே இப்படி செயலாற்றுகிறார்களே என்று சொல்லி கலக்கமுற்ற இவர் தொடர்ந்து கவனிக்கிறார். அங்கே பார்த்தால் பாவ மன்னிப்பு சீட்டு வழங்கி வருவாயிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் இவருடைய உள்ளத்திலே ஒரு நெருடலை கொண்டு வந்து முரண்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக தள்ளப்பட்டார். தொடர்ந்து தான் இறைப்பணிக்காக பயன்படுத்துகிற விவிலியத்தை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறார். ஆய்வு செய்கிறார், தெளிவு பெற்றுக் கொள்கிறார். ஆய்வு செய்து தெளிவு பெற்றுக் கொண்ட இந்த மனிதர் இந்த தெளிவை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனால் இந்த காலகட்டங்களிலே போப்பு மட்டுமே விளக்க உரை கொடுக்கிறதற்குரிய அதிகாரத்தை பெற்றிருந்ததையும் அறிந்து இன்னும் வேதனை அடைகிறார். அதனை இன்னும் ஆழமாக தெளிவடைகிறார். அந்த தெளிவு அவரிடத்திலே தைரியத்தை கொடுத்தது. அந்த தைரியம் சோலா ஸ்கிரிப்சரா என்று சொல்லி அந்த ஒரு திருமறை மட்டும் என்று சொல்கிறதிலே உரைத்து நிற்கிறதற்குரிய ஒரு ஆற்றலை அவரிடத்திலே எழுப்பியது. அந்த ஒரு நிலையிலே அவர் தன்னுடைய கருத்தியலை உண்மையை அறிவிக்க தைரியம் அடிப்படை தேவையாக இருந்ததை அவர் தெளிவடைந்து பெற்றுக் கொண்டிருந்தார். அந்த ஒரு வெளிப்பாடு முறைப்படுத்தப்படுகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அமையும் என்று சொல்கிறதிலே சந்தேகமற்றிருக்கிறது. இறை வார்த்தையோடு போராடி உள்ளூக்கம் பெறுகின்ற வேளையிலே நாம் கூட இறையியல் கண்ணோட்டத்திலே பல குழம்பிய மனநிலையிலே நாம் அறிவிப்பதற்கு தைரியமற்றிருந்தால் நாம் போராடி இறை வார்த்தையிலே வெற்றி காணுகின்ற வேளையிலே அறிவிக்கிறதற்குரிய தைரியம் நமதாக இருக்கிறது. இரண்டாவதாக அனுபவிக்க தேவை துணிவு. அனுபவிக்க தேவை துணிவு. இரண்டாவது திருமுறை பகுதியான திருவெளிப்பாடு 10:1 முதல் 11 வசனங்களை பார்க்கின்ற வேளையிலே எதையுமே சொல்வது எளிதாக இருக்கிறது என்று சொல்கிறதையும் அதனை செயல்படுத்துகின்ற வேளையிலே சிக்கல் எழுப்புகிறது என்று சொல்கிறதையும் விவிலிய பகுதி நமக்கு கற்றுத்தருகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த விவிலிய பகுதி அந்த உண்மையை அங்கீகரிப்பு கொடுக்கிறதாக இருக்கிறது. வாயிலே இனிக்கும் வயிற்றிலே கசக்கும் என்று சொல்லி திருவெளிப்பாடு 10:9 காணப்படுகிறது. சொல்வதற்கு இனிமையாக இருக்கும், அனுபவிக்கின்ற வேளையிலே கடினமாக அமையும். இப்படி உள்ள அனுபவத்திற்கு துணிவு மிகவும் அவசியமானதாக உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இதே விவிலியத்திலே எசேக்கியேல் இறைவாக்குனர் பெற்றிருக்கிறார். எசேக்கியேல் இறைவாக்குனர் பணி அனுபவத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அமைந்தது. இவரது பணிக்காலம், எசேக்கியேல் இறைவாக்குனருடைய பணிக்காலம் 592 BC. சிறையிருப்பின் காலத்திற்கு 27ஆம் வருடம் பின்னராக இவருடைய பணி அமைந்திருந்தது. இவர் 2 காலகட்டமாக இவருடைய பணி இருந்தது. 592 முதல் 587 BC சிறையிருப்பின் காலத்திலே மனம் திரும்பி கடவுளின் மீது பற்றுக்கொள்ள செய்யும் எச்சரிப்பு செய்தியை கொடுத்துக் கொண்டிருந்தார். 586 முதல் 70 முடிய உள்ள BC காலகட்டங்களிலே சிறையிருப்புக்கு பின் நல் நம்பிக்கையினுடைய எதிர்நோக்குக்கு வழி நடத்துகின்ற ஒரு செய்தியை பறைசாற்றிக் கொண்டிருந்தார். இந்த எசேக்கியேல் இறைவாக்குனர் தனது பணியை ஆரம்பிக்க இதை போன்ற ஒரு சுருளேடு அவருக்கு கடவுள் கொடுக்கிறார். அந்த சுருளேடு வாயிலே தேனை போல் இனித்தது என்று சொல்லி எசேக்கியேல் 3:3 காண முடியும். அவர் தனது பணி அனுபவத்திற்குரிய துணிவை பெற்றுக்கொள்ள இந்த சுருளேடு அவருக்கு வாயிலே தேவை போல் இனித்தாலும் தொடர் அனுபவம் கசப்பாக இருக்கும். இறைவாக்கு உரைக்கின்ற வேளையிலே எச்சரிப்பு செய்தி சொல்லுகின்ற வேளையிலே பல எதிர்ப்புகளை சமூகத்திலே சந்திக்க கூடும் என்று சொல்லுகிற ஒரு துணிவின் அனுபவத்தை எசேக்கியேல் பெற்றுக்கொள்ள துணை செய்தது. சிறையிருப்பினுடைய காலத்திலே 5ஆம் வருடம் இவருடைய இறைவாக்கு பணி துவங்கிய அந்த காலகட்டத்திலே தனது மனைவி இறந்து போகிறார். பல இடர்கள் இவற்றின் மத்தியிலும் அவர் பெற்றிருந்த துணிவு அவருடைய பணி அனுபவத்திலே அவரை இன்னும் துணிவோடு ஈடுபடுகிறதற்குரிய வாய்ப்பு ஏற்படுகிறது.
டீட்ரிச் போன்ஹாஃபர் என்று சொல்லுகிற ஒரு இறையியலாளர், ஒரு ஆயர். அவர் ஜெர்மன் நாட்டை சார்ந்த இவர் ஹிட்லருடைய கொடுங்கோல் ஆட்சி காலத்திலே வாழ்ந்தவராக இருக்கிறார். தனது கல்வி படிப்பை முடிந்த இவர் இறையியல் கல்வியையும் கற்று இறைப்பணிக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டார். தனது முதுநிலை கல்விக்காக அமெரிக்கா சென்றபோது ஆதம் கிளைட்டன் பாவல் என்று சொல்லுகிற பாப்டிஸ்ட் போதகருடைய செயல்பாடுகளினாலே இவர் கவர்ந்து ஈர்க்கப்படுகிறார். அவருடைய சமூக சிந்தனை, அவருடைய சமூக செயல்பாடு இவரை கவர்ந்து ஈர்க்கிறது. இவற்றினாலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த உள் ஊக்கம், அவர் பெற்றுக்கொண்ட அந்த இன்ஸ்பிரேஷன் ஒடுக்கப்பட்ட விழிப்பு நிலையில் உள்ள மக்கள் சூழலை கவனிக்க செய்கிறது. அடித்தட்டின் சூழலை கொண்டு ஒவ்வொன்றையும் கூர்மையாக கவனிக்கின்ற ஒரு அனுபவத்தை அவரிலே எழுப்பியது. அந்த அனுபவத்தினூடாக அவர் பயணித்தது நிமித்தமாக யூதர்களை கொன்றது கடவுளை அழிப்பது போன்று என்பதாக கண்டார். தேசியவாத கொள்கையை எதிர்த்தார். இளம் ஆயர்களை உருவாக்கும் பேராசிரியராக துணிவுடன் கற்பித்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக துணிவுடன் குரல் கொடுத்த இவர் காலம் வந்தபோது தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் துணிவோடு செயல்பட்டவராக இருக்கிறார். இந்த டீட்ரிச் போன்ஹாஃபருடைய தனி சிறப்பே தான் போதிப்பதை செயல் அனுபவமாக்குகின்றவர் என்று சொல்கிறார். தான் போதிக்கிறதை செயல் அனுபவம் ஆக்குகின்றவர். ஒரு கட்டத்திலே பெரும் கூட்ட மக்கள் அழிவிலிருந்து காக்கப்பட ஒருவரை கொல்வது நீதி என்பதாக கண்டு ஹிட்லரை கொல்கிறதற்குரிய செயல் சதி செயலிலே துணை நிற்கின்றார். அதிலே அகப்படவும் செய்கின்றார். அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையாக்கப்பட்டு தன்னுடைய 39வது வயதிலே தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வு காலத்திலே தனது பணி அனுபவத்தை குறித்த தெளிவோடு கூட துணிவாக அவைகள் அனுபவிக்கிறதற்குரிய தன்மையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்றாக. அனுபவிக்கிறதற்கு தேவை துணிவாக இருக்கிறது. மூன்றாவதாக அர்ப்பணிக்க தேவை தியாகம். அர்ப்பணிக்க தேவை தியாகம். லூக்கா நற்செய்தி நூலை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். மரியா முதல் நூற்றாண்டு பெண்மணியான இவர் கிறிஸ்துவுக்கு முன் 18வது ஆண்டில் பிறந்தவர் என்று சொல்லுகிறது மரபு குறிப்பாக இருக்கிறது. இவர் கலிலேய யூத பெண்மணி, நாசரேத்து ஊரை சார்ந்தவர். இவரது பெயர் அரமேயத்திலே மரியாம் என்பதாகும். ஆங்கில வார்த்தையான மேரி கிரேக்க வார்த்தையான மேரியா என்பதிலிருந்து தோன்றியதாக இருக்கிறது. இளம் வயதிலே கடவுளுடைய அழைப்பிலே இவருடைய தியாகம் மேலோங்கி நிற்கிறது. ஒரு இளம் வயது திருமணம் நிச்சயமான பெண் கடவுளின் தூதரின் குரல் கேட்டு அச்சமுறவில்லை, மாறாக கலக்கமுற்றிருந்தார். அதே தருணத்திலே செக்கரியாவுக்கு கடவுளுடைய தூதருடைய குரல் ஒலித்த மாத்திரத்திலே செக்கரியா அச்சமுற்று போனார். இது மரியாவுக்கு அந்த கலக்கம் ஏற்பட்டதற்குரிய சூழல் என்னவாக, அவர் அச்சமுறாதபடிக்கு கலக்கமடைவதற்குரிய சூழல் எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால், மரியா கடவுளோடு உருவாக்கப்பட்ட அனுபவம் அவரை இவ்வாறு நிற்க செய்திருக்கும். குழம்பிய அந்த மனநிலைக்கு தொடர்ந்த இறைவார்த்தை உள் ஊக்கத்தை கொடுத்தது. தியாக உணர்வை தட்டி எழுப்பியது. எந்த சிக்கலையும் சமூகத்திலே குடும்பத்திலே சந்திக்கலாம் என்ற திடனை கொடுத்தது. அதோடு அவருடைய உறவினர் எலிசபெத்தை சந்திக்கிறதற்காக துரிதப்படுகிறார். அந்த செய்தியோடு கூட எலிசபெத்தை சந்திக்க துரிதப்பட்டு மலை நாட்டிலே ஆயின் கனிவுக்கு சென்று அவருக்கு வாழ்த்து சொல்லி அவருக்கு துணையாக அவரின் அடிமையினை அர்ப்பணித்து செயலாற்றுகின்ற அனுபவத்தை அந்த பகுதியிலே கற்றுக்கொள்ள முடிகிறது. வேறு காலத்திலே ஒருவருக்கு ஒருவர் துணையாய் இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான அனுபவமாகும். இன்றைய துரித வாழ்வு சமூகத்திலே இந்த அனுபவம் குறைவுபட்டுக் கொண்டிருக்கிறதை இந்த தருணத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. புனித ராணி மரியா பட்டாலில் என்று சொல்லுகிறவர்கள் கேரளா எர்ணாகுளம் புல்வாழி பகுதியை சார்ந்த இந்த பெண்மணி தன்னுடைய கல்வி பருவத்திலேயே இறைப்பணியிலே ஆர்வம் கொண்டு மடத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார். மடத்திலே இணைந்த இவருக்கு கல்வி பணி கொடுக்கப்பட்டது, இன்னும் பல பணிகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவருக்கு ஒரு சமூக பணியின் மேலே அதிக கரிசொலை. தொடர்ந்து பல காலம் பணியாற்றிய சூழ்நிலையிலே மத்திய பிரதேசத்திலே இந்தூருக்கு பணிக்கப்படுகிறார்.
கன்னியாஸ்திரியாக பணி அமர்த்தப்படுகிற இந்த பெண்மணி நான் சென்ற பகுதியான உதயநகர் பழங்குடி கிராமத்திலே அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திலே இருக்கிற சிக்கல்களை கண்டுகொள்கிறார். அவர்கள் கடன் வாங்கி வாங்கி தேய்ந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் கடன் வாங்க வேண்டாம், உழைக்க வேண்டும், உழைக்கிறதை சேமிக்க வேண்டும் என்று சொல்கிற நல்ல ஆலோசனைகளை கொடுத்தார். இதனை கண்டு கோபமடைந்த ஜமீன்தார்கள் இந்த மரியா அவர்களை ராணி மரியா அவர்களை கொல்லுகிறதற்கு வகை தேடினார்கள். அந்தபடியே ஒரு நாள் பேருந்து பயணத்திலே பிப்ரவரி 25, 1995 அன்று அவர் பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்த வேளையிலே அவரை கத்தியால் குத்தி கொலைப்படுத்தினார்கள். மரித்து போனார். மரிக்கிறதற்கு முன்பதாக இந்த மனிதனுக்கு மன்னிப்பு குறித்த ஒரு ஆதங்கமே அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெளியாகி கொண்டிருந்தது. தொடர்ந்தது, காலங்கள் சென்றது. இந்த சமந்தர் சிங் கைது செய்யப்பட்டு ஆயுள் கைதியாக சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த வேளையிலே இந்த ராணி மரியா அவர்களுடைய சகோதரி சிலபிப்பான் அவர்கள் இந்த சமந்தர் சிங் அவர்களை சிறைச்சாலையிலே சென்று சந்திக்கிறார். சந்தித்த மாத்திரத்திலே இவர் நடுங்குகிறார். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் கெஞ்சினார். இதனை பார்த்த அந்த சிலபிப்பான் சொன்னார்கள், உங்களை நாங்கள் ஏற்கனவே மன்னித்து விட்டோம் என்று சொல்லி. இந்த செய்தி அவர்களே ஒரு கலக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தினது. அவர் கொண்டிருந்த எண்ணம் என்னவென்று சொன்னால், நான் சமூகத்திலே மீண்டும் வெளியே வந்து என்னை இந்த கொலைக்கு ஆயத்தப்படுத்தினவர்களை கொன்றுவிட்டு நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு இருந்த இந்த சமந்தர் சிங் மனமாற்றம் அடைகிறதுக்கு ஒரு செய்தியாக இந்த தியாகமான அர்ப்பணம் அவருக்கு ஒரு தூண்டுதலாக மாறியது. அந்த தூண்டுதல் இந்த சமந்தர் சிங் வெளியே வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ்கிறதற்குரிய வாய்ப்பை கொடுத்தது. 2006 ஆகஸ்ட் மாதத்திலே இவர் விடுவிக்கப்படுகிறார். தொடர்ந்து நல்ல ஒரு மனிதனாக சமூகத்திலே வாழ்கிறார். இந்த தியாகமான அர்ப்பணத்தை பாராட்டி போப் பிரான்சிஸ் 23 மார்ச் 2017 சகோதரி ராணி மரியாவை புனிதராக உறுதி செய்து 27 நவம்பர் 2004 இந்தூரிலே இது அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டதாக இருக்கிறது. வாழ்வில் தடம் புரண்டு போகும் நிலையிலும் எல்லா காலத்திலும் இறைவார்த்தை உள்ளூர் இருக்கிறது. இன்றைய விவிலிய பகுதியில் இறைவார்த்தை தைரியம் கொடுத்து அறிவிக்க செய்துள்ளது, துணிவு கொடுத்து அனுபவிக்க செய்துள்ளது, தியாகம் செய்ய அர்ப்பணிக்க செய்துள்ளது. சமூகத்திலே, திருச்சபையிலே, குடும்பத்திலே இறைவார்த்தையால் நாம் உள்ளூக்கம் பெற்று இறை திட்டம் நிறைவேற்றுவோம், வாழ்வை கட்டி எழுப்புவோம். இறைவலன் நம்மை அதற்கு வழிநடத்தட்டும். Let us affirm our faith by singing the song found in the order of worship. எழுந்து நம்முடைய பற்றுறுதியை நாம் பாட வழியாக திருச்சபை உரைப்பதை நம்
மன்றாடுவோம். நம்முடைய கண்களை, மனக்கண்களை திறந்து ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுவோம். நல்ல கல்விக்காக, நல்ல சுகத்திற்காக, கல்லூரியின் வளர்ச்சிக்காக, சமுதாயத்தின் தேவைகளுக்காக, குடும்பங்களிலே அமைதிக்காக, பண்டிகை காலம் நன்மையாக அமைவதற்காக, எல்லோருடைய பயணத்திற்காக, சிராம்பூர் பல்கலைக்கழகத்திற்காக, நார்த் ஈஸ்ட் மாணாக்கருக்காக, முதுகலை மாணவர்களுக்காக, இளந்தேவியல் மாணவர்களுக்காக, ஆய்வு நிலை கல்வியிலே பயின்று கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக, அனைத்துலக மக்களின் அமைதிக்காக இணைந்து நாம் எல்லோரும் வேண்டுவோம். இறைமகன் கிறிஸ்து வழியே வேண்டிக் கொள்கிறோம். தூய கடவுளே, ஆமென். ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை பிரதியில் உள்ள பாடல் வழியாக நாம் எடுக்கிறோம். அவிடத்தே நாமம் வாழ்த்தப்படேனமே, அவிடத்தே ராஜம் வரேனமே. சொர்க்கத்திலே போலே பூமியிலும் நின்றை சொர்க்கங்கள் விடேனமே. சொர்க்கத்திலே போலே பூமியிலும் நின்றை சொர்க்கங்கள் விடேனமே. ആകാശങ്ങളിലിരിക്കും ഞങ്ങളുടെ അനശ്വരനായ പിതാവേ, അവിടത്തെ നാമം വാഴ്ത്തപ്പെടേണം, അവിടത്തെ രാജ്യം വരേണമേ. ഞങ്ങളുടെ കടങ്ങൾ പൊറുക്കേണമേ, അങ്ങേ ഞങ്ങളെ നയിക്കണമേ. ഞങ്ങളുടെ കടങ്ങൾ പൊറുക്കേണമേ, അങ്ങേ ഞങ്ങളെ നയിക്കണമേ. അഗ്നിപരീക്ഷയിൽ വീഴാതെ ഞങ്ങളെ രക്ഷിച്ചിടണമേ. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. ആകാശങ്ങളിലിരിക്കും ഞങ്ങളുടെ അനശ്വരനായ പിതാവേ, അവിടുത്തെ നാമം വാഴ്ത്തപ്പെടേണമേ, അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ. நம்மை நாம் ஒப்படைப்போம். இறைவார்த்தை அறிவிக்க தைரியம் முறைப்படுத்தப்பட்ட போது கிடைக்கிறது. இறைவார்த்தை அனுபவிக்க துணிவு உள்ளூக்கத்தினால் கிடைக்கிறது. இறைவார்த்தைக்கு அர்ப்பணிக்கும் தியாகம் நம்மிலும் உள்ள வேண்டும். நம் பயணம் இறைவார்த்தையோடு தொடர நம்மை ஒப்படைப்போம். நிறைவு பாடல் பிரதியில் உள்ள எல்லா நன்மைக்கும் நாம் இணைந்து அமர்ந்தோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை வார்த்தையின் துணிவோடு செல்லுங்கள். இறை துணியாலே ஆமென். நன்றி. சிறப்பாக இந்த வழிபாடுகளை கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்கிறேன். குறிப்பாக எனக்கு உதவி செய்த பாடல்களோடு நிர்வாண அலங்காரம் செய்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அதோடு கூட 2 என்னுடைய நண்பர்கள் இந்த வழிபாடுகளில் பங்கு கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களை சொல்கிறேன். திருவாளர் ஜோர்ஜி ஜான் மார்க்ரபா திருச்சபையை சார்ந்தவர், திருவாளர் டாட்பால் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையை சார்ந்தவர். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை. வேணும்ல நம்மள இந்த நான் வரேன் எப்படி போட்டாங்க நானும் வந்தீங்க